வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்களுடைய இணையதளம் தமிழ் ஹெரிட்டேஜ் .in, ஃபேஸ்புக் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட், ட்விட்டர் ஐடி வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் TN. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 9448282361. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இருந்தாலும் நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. வாசலில் டொனேஷன் பாக்ஸ் இருக்குது. those who are interested can contribute. எங்களுடைய நிகழ்வுகள் குறித்த அறிவிப்புகள் வரணும்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் ட்ராப் பண்ணிங்கன்னா அங்கே வாசலில் ரிஜிஸ்டர் இருக்க அதில் உங்களுடைய மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். இந்த மேடையில் இங்கே ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து கழுகுமலையில் எடுத்த ஃபோட்டோஸ் கொண்டு வந்து சிவா அண்ட் விஷ்ணு. இதை இரண்டுமே ஏலத்துக்கு தயாராக இருக்கின்றன. விருப்பமுள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்து வரப்போது ஒரு ஃபயர் ஸ்டோம், மதுரை வீழ்ந்த கதை. அது என்ன அதுக்குள்ளே போக விரும்பல. நம்ம பேச்சாளர் திரு வெங்கடேஷ்க்கு அறிமுகம் தேவையில்லை. எழுத்தாளர், பேச்சாளர். காட்ஸ் கிங்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் மதுரை பற்றி மலிகாப்பூர் படையெடுப்பை முன்வைத்து ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல். பொன்னியின் செல்வன் குழுமத்தில் அறிமுகமான வெங்கடேஷ் வந்து எல்லாருக்குமே வந்து பொன்னியின் செல்வன் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பொன்னியின் செல்வன் படித்து விட்டு தான் நான் பெரும்பாலானவருக்கு வரலாறு சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறோம். ஆனால் பொன்னியின் செல்வன் படித்த பிறகு தான் திரும்ப போய் அந்த தமிழ்நாட்டின் முக்கியமான பொன்னியின் செல்வனில் சொல்கிற எல்லா இடங்களுக்கு போய் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்தது. கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் ரொம்ப தீவிரமாக இயங்கிய வெங்கடேஷ் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேச்சாளர், வரலாற்று ஆர்வலராக இருந்திருக்கார். திரு வெங்கடேஷ் அவர்களை அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணி விட்டுருங்க. Good afternoon. Karma always catches up with you. எப்படின்னா இந்த கதையை வந்து ஒரு கல்கி சொல்லி கொடுத்த பாடம் எல்லாருக்கும் ரொம்ப சரித்திர டீட்டெயில்ஸ் இல்லாத பீரியட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்கள் கதை அடிக்கிற அளவுக்கு கதை அடிக்கலாம். அவர் சூஸ் பண்ணுற டைம் வந்து இந்த ராஜராஜனோட அந்த 14 years உத்தம சோழன் ராஜாவாக இருந்த டைமை வந்து he would have chosen. அவர் ராஜராஜா பற்றி என்ன சொன்னாலும் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு கதைக்களத்தை நான் தேடின்னு இருக்கப்ப இந்த கதைக்களம் எனக்கு கிடைச்சிது. மாலிகா ஃபூர்ஸ் இன்வேஷன் ஆஃப் மதுரை. ஸோ எழுதியாச்சு.
ஒரு 8 வருஷம் கழிச்சு அதுல என்னெல்லாம் உண்மையானது இருக்கோ அதை குரூப் ஆஃப் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து பேசுங்கன்னு சொன்னா அது நிச்சயமா கர்மா இஸ் கேச்சிங் அப் வித் மீ. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரொம்ப குளோரிஃபிகேஷன் இருக்கும் இன் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ். என்டையர் பொன்னியின் செல்வன்ல ஒரு இடத்துல கூட ஸ்லேவரி மென்ஷன் ஆயிருக்காது. when 1/8 of your population were slaves மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நெகட்டிவ் பீரியட் ஆஃப் ஹிஸ்டரியை பத்தி நம்ம தாழ்ந்து போயிருக்க பீரியட் பத்தி எழுதினவர் பிரபஞ்சன் எழுதினார். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரைட்டிங் பிரபஞ்சன்ஸ் ஆபிச்சுவரி இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் வந்து த ஸ்லேவரி விச் எக்ஸிஸ்டட் இன் பாண்டிச்சேரி டியூரிங் த ஃப்ரெஞ்ச் டைம்ஸ் அதை பத்தி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பாண்டியா ஸ்டோரி எழுதினாலே எப்பவுமே அழுகாச்சா தான் இருக்கும். மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன்ல வந்து the only human மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் was எம்ஜிஆர் calling லதா கிழவி கைல்வி இவ்வளோ கிழவின்னு கூப்பிடுவார். அதான் ஒன்லி ஹியூமர் இன் தட். எக்ஸப்ட் ஃபார் தட் அப்படியே அழுகையா வரும் ஒரு நெகட்டிவிட்டி. பிகாஸ் பாண்டியாஸ் வேர் ஆல்வேஸ் ஆன் த ரிசீவிங் எண்ட். எதர் ஃப்ரம் சோலாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டில் இருந்து ராஜாக்கு ஒரு வாரிசை ரெடி பண்ணி வந்து பார்த்தா ஒரு 100 வருஷத்துக்குள்ள 3 சிவில் வாருக்கு அப்புறம் இந்த எஸ்.வி. சேகர் டிராமா மாதிரி போகும். இந்த பிரச்சனைகள் லைனா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யூ கெட் an enemy from afar. These are the 2 novels that I wrote about this particular period. நான் எழுதின மொத்த 4 நாவல்ல 2 நாவல். ஒன் வாஸ் காட்ஸ் கிங்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ், ஒன்னு வந்து தில்லையில் கொள்ளைக்காரன். For God's Kings and Slaves வந்து மாலிக் கஃபூர் was not the villain. மாலிக் கஃபூர் was one of the 2 protagonists of the story. அது வந்து எப்படி வராங்க, அவன் பேரலா வர மாதிரியும் இங்க வீரபாண்டியன் வர மாதிரியும் ஒரு கதை. அது ஹேச்சட் பப்ளிஷ் பண்ணாங்க. தில்லையில் கொள்ளைக்காரன் was a much more interesting topic from my point of view because வேணுகோபாலன் எழுதியிருப்பார் இந்த திருவரங்கன் உலான்னு. ரங்கநாதர் எப்படி ஊரா கஷ்டப்பட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 2 ஜெனரேஷன் தூக்கின்னு போவாங்கன்னு. அப்ப சிதம்பரத்துக்கு அது ஒரு கதை இருக்கணும். நடராஜர் எங்கேயோ போயிருப்பாரு, நடராஜர் நிச்சயம் வேற ஏதாவது நாட்டுக்கு போயிருப்பாரு, மலைநாட்டுக்கு போயிருப்பாரு. there were many traces. So I wrote a story about ஒரு தேவதாசி and ஒரு outlaw sitting in a forest. அவங்க கையில நடராஜர் மாட்டுது during the invasion. அவங்க எப்படி அதை மலைநாட்டுக்கு கொண்டு போறாங்க, காப்பாத்துறாங்க, எப்படி 50 வருஷம் கழிச்சு கொண்டு வராங்க. ஒரு இமேஜினரி ஸ்டோரி. இந்த கதையை பத்தி பேசினா நிறைய இமேஜினரி தான் இருக்கும். கடைசியா யாரும் கேள்வி கேட்க கூடாது. சிதம்பரம் பாத்தீங்கன்னா you'll have a lot of மலையாளி lookalikes. மரத்துல இருக்கும், முன்குடுமி அந்த நம்பூதிரி மாதிரி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சட்டை கழட்டி மேலே ஏறணும், ஸ்மால் திங்ஸ் தட் லேமன் நோட்டிஸ். அந்த வந்து மலைநாட்டில் இருந்தாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நடராஜர் இந்த முஸ்லீம் இன்வேஷன் கேம், த கிங்ஸ் ran away and the local people were interested with gods. ஆக்சுவலி ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது. சாமி எப்படி ஒரு டைம் ஆஃப் அது வரைக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதுரை வந்து the பாண்டியன் யூஸ் டு இன்வேட் த சோழா, கோயிலை விட்டுருவான், கோயிலுக்கு வந்து தானம் கொடுப்பான், பட் ஊரை வந்து அழிப்பான். அந்த மாதிரி the temples were never at a danger or a risk from the local invaders. ஒரு இன்வேடர் அப்படி வந்தால் இது எப்படி பண்ணணும், 3 அடிக்கு 3 அடி பள்ளம் வெட்டணும், ஆத்துமண்ணு போடணும், அதில் தர்ப புல்லு போடணும், சாமியை வந்து ஃபேஸ் டவுனாக வைக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோட்டோகால்ஸே இருக்கு நம்ம ஆகமத்தில். how to protect the gods. So அந்த விதத்தில் they protected the gods. Lot of temples the gods are protected by the locals. First of all, everybody imagines one great invasion of the south by the first of all என்ன நிறைய பேர் கேட்டிங்கன்னா the Muslims South Indiaக்கு வரவே இல்லை சார், they never invaded பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. 13th centuryலே we had the most barbaric invasion ever we have encountered, the 14th centuryல and 1312 to 1320. இதுல ரெண்டாவது மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, there was just one invasion. மாலிக் கஃபூர் வந்தாரு, உடைச்சாரு, திருப்பி போனாரு, which is again wrong. There were 3 invasions within matter of 10 years. இதுல என்ன ரொம்ப விஷயம் எதுனா, மாலிக் கஃபூர், குஸ்ரோ கான் அண்ட் உலுக் கான் 3 பேரும் they invaded within 10 years. தனித்தனியா வந்து அவங்க எல்லாரும் substantially they took wealth. So they might have taken different routes within Tamil Nadu, attacked different places or different. ஏன்னா ஒரு சிதம்பரத்தை வந்து மாலிக் கஃபூர் அட்டாக் பண்ணியிருந்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி உலுக் கான் எடுக்கிறது ஒண்ணுமே இருந்திருக்காது. So they must have taken different routes like that. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் எம்டியா இருக்க பீரியட் இஸ் திஸ். இது ஒரு ஸ்மால் ட்ரிவியா என்னன்னா, இந்த 3 பேர் மாலிக் கஃபூர், உலுக் கான் அண்ட் குஸ்ரோ கான்ல 2 பேரை பத்தி தமிழ் சினிமா டிராமா வந்து காவியம் படைச்சிருக்கு. தட் இஸ் மாலிக் கஃபூரை பத்தி ஆர்எஸ் மனோகர் டிராமா போட்டிருக்காரு. உலுக் கான் இஸ் ஆல்சோ கால்ட் முகமது பின் துக்ளக், அவரை பத்தி சினிமாவே எடுத்தாச்சு. ஸோ தட் வாஸ் இதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் இன்வேஷன் என்னன்னா, they were the last of the Tamil kings. அதுக்கப்புறம் தமிழ் ராஜா ரூல் பண்ணல unless you count மருதுபாண்டியர், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த இந்த பீரியட்ல 2 பேர் தான் வந்திருக்காங்க கடைசி 600-700 இயர்ஸ்ல. இஃப் யூ லுக், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இட் கேம் இன் தி ஹிந்து,
24 of the 38 MPs from Tamil Nadu speak Telugu. This invasion has an impact on our demographics still. அந்த விதத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கக்கூடியது, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கக்கூடியதுன்னா இது டெஃபினட்டா மாலிகஃபூர்ல ஸ்டார்ட் பண்ணி சுல்தானேட் வரைக்கும் உள்ளது. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு மென்ஷன் அபவுட் ராஜராஜ சோழா ஆல்சோ. இன்னைக்கு தமிழ்நாடு சின்ன குழந்தைய கூப்பிட்டு தமிழ்நாட்டில் பெரிய ராஜா யாருன்னா கூட ராஜராஜ சோழன்பா. பட் ராஜராஜ சோழா himself was forgotten till 1860 1870. ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து there may have been a king called ராஜராஜா அப்படின்னு ஒரு கல்வெட்டை பார்த்துட்டு சொல்றான். நம்ம இருக்கிறதுலே அப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பேர் கரிகாலன் கோயில். லோக்கல்ஸ் ஆர் காலிங் இட் கரிகாலன் டெம்பிள். அண்ட் அந்த மாதிரி ஒரு forgetfulness about our history வந்தது எதனாலனா this spirit that happened after the Sultanate invasion. அதுக்கப்புறம் totally the state was depopulated, people migrated and the demographics changed. அதனால இந்த இன்வேஷனை பத்தி ஒரு பெருசா டீடைல்ஸே கிடையாது நம்மள்ட்ட. ஒரு முஸ்லிம் சுல்தானேட் இருந்தது, ஒரு பாண்டியர்கள் எப்படி போனாங்க, எதுவுமே கிடையாது. ஒரு 1900ஸ்ல ட்ரிவாண்ட்ரம்ல ஒரு பிரைவேட் லைப்ரரியில ஒரு பிரைவேட் கலெக்ஷன் புக்ல they found a Sanskrit book called Madura Vijayam. It was bound say ஒரு 1924ல it was discovered and 61 palm leaf manuscripts were there, bound between two சம்பந்தமே இல்லாத ரெண்டு புக்குக்கு நடுவுல. It was written by a lady, a poetess called Ganga Devi. It was also called Veera Kamparaya Charitram. அது வந்து கம்பண்ண உடையார்ங்கிறவரை பத்தி, பிரின்ஸ் கம்பண்ணா II of the விஜயநகர் எம்பையர் பத்தி எழுதின கதை. சான்ஸ்கிரிட்ல, தூய சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாங்க. The poem describes in detail the invasion and the conquest of the Madurai Sultanate by the Vijayanagar Empire. எதுக்கு விஜயநகர் வருது, எங்க சுல்தானேட் வந்தது? People started asking. So there must have been something. Why the Pandyas நடுவுல இருக்குது ஒரு big lacuna in your history? What was happening? Just like your Kalabara period, there something was happening here. என்னன்னு பார்க்கறப்போ அந்த poetry நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து ரொம்ப அழகா இருக்கும். காஞ்சிபுரம் பக்கத்துல கம்பண்ணா is there. அப்போ ரொம்ப அழகான ஒரு லேடி with disheveled lock she comes அங்க வந்து சொல்லிட்டு துருஷ்காஸ்ங்கறா, துலுக்கற துருக்ஷாஸ், அவ வந்து மதுரையை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா டிஸ்கிரைப் பண்றா. வியாகரபுரி அப்படிங்கிற சிதம்பரத்தை, தட் இஸ் இந்த புலி மென்ஷன் பண்ணோம். அது வந்து இன்னைக்கு வந்து நிஜமாவே புலிகள் தான் சுத்திட்டு இருக்கு, கோயில் இல்ல. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல வந்து மேல ரூஃப் விழுந்துருச்சு, ஆதிசேஷனோட ஹுட் தான் சாமியை ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி பொயட்டிக்கா she will describe all the destruction in Tamil Nadu to the invader. இன்னும் வர இன்வேடர் இதெல்லாம் சொல்லிட்டு எங்கெல்லாம் ட்ரம் கேட்டுதோ அங்கெல்லாம் ஜெக்கால்ஸ் கத்துது, ஹோமகுண்டம் இருந்த இடத்துல எல்லாம் மீட் வறுக்கிறாங்க, வேதங்கள் இருந்த இடத்துலலாம் இந்த ரோமன்ஸ்ங்கிறாங்க, ரோமன்ஸோட ஹார்ஸ் ஸ்டோன் இருக்கு, எங்கெல்லாம் கோகனட் ட்ரீ இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேக்ஸ் நட்டு ஹிந்துஸை வந்து பலியாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாடு, நம்மளோட நாடு என்னோட நாடு அழிஞ்சு போச்சு, நீ தான் வந்து காப்பாற்றணும்னு பிரின்சஸ் சொல்றான். அவளை வந்து ஒரு மீனாட்சி மாதிரி ஷி போர்ட்ரேஸ். மீனாட்சி பேர் சொல்லல, ராஜாவோட ஒய்ஃப் தான் ஷி ரைட்ஸ், தட் இஸ் இன்வேடரோட ஒய்ஃப் தான் ஷி ரைட்ஸ். கங்கா தேவி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கெம்பென்னா. அவ வந்து மீனாட்சின்னு சொல்லாம கடைசியா ஒன்னே சொல்றா, ஒரு கத்தி ஒன்று கொடுக்குறா. கத்தியை கொடுத்துட்டு, இதெல்லாம் அந்த கதையில வருது, விஸ்வகர்மா பண்ண கத்தி, எல்லா கடவுள்களோட வெப்பன்ஸ் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கத்தி பண்ணி பாண்டியர்கிட்ட கொடுத்தோம். So she is claiming a legitimacy for the invasion of Madurai. பாண்டியரோட தொடர்பு நீ, பாண்டியனோட கண்டினியூவேஷன் நீ, அதனால நீ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறா. நீ போய் அந்த முசல்மான் கிங்க தோக்கடிக்கணும். Take this and go forth and chop down the heads of the Turushkas of lengthy hair, red eyes and terrible voice அப்படிங்கிறா. போய் பிசாசாஸும் தக்ஷினிஸும் அவ தர்ஸ்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் இஸ் பிளட்ல. கோ அண்ட் சேவ் மதுரை ஃபார் மீ அப்படிங்கிறா. ஸோ இந்த புக்கில் ஃபுல்லாக இல்லை நம்மள்ட்ட. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இஸ் த புக் வாஸ் பப்ளிஷ்ட் in 1924. There are reprints and the Sanskrit is very beautiful, those who can understand, and translations are available also. So what was happening in South India? Generally ஒரு 4 kingdom இருந்தது. We had the Pandyas who ruling the entire Tamil Nadu up to Nellore. We had the Hoysalas, Halabed இருந்த இடத்துல. We had the Telangana, the entire அப்படி இன்னைக்கு இருக்க ஸ்டேட் மாதிரியே. மைசூர்ல we had ஒருத்தர் Hoysalas, then Andhra we had the Kakatiyas, then we had the Pandyas ruling in Tamil Nadu, and Maharashtra was ruled by the Yadavas. The 4 பேருமே they claimed they had come from God. நான் வந்து ராமர்ட்ட இருந்து வந்தேன், நான் சன்காட் இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இவன் அவனை தொல்லை பண்றது, அவன் இவனை தொல்லை பண்றது, மேக்ஸிமம் இந்த ரேஞ்சிலே ஓடிட்டு இருந்தது ஃபார் 1000 years. சோழா வந்து இவன் அடிப்பான், இவன் பேலஸ் எரிப்பான், அவன் திருப்பி சபதம் பண்ணுவான், நான் வந்து உங்க ஊர்ல
யானையை வச்சு இந்த மண்டபங்களை கீழே இழுத்து கோவேரி கழுதியை வச்சு நாட்டை உழுது விஷக்கடுகு நட்டு சோழர் என்ற பேரே சரித்திரத்திலிருந்து எடுப்பேன் அவன் சபதம் பண்ணி காட்டில் இருப்பான் இவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பண்ணப்போ சடனா ஒரு எனிமி கம்ஸ் ஃப்ரம் 3000 kilometers away. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத லாஜிஸ்டிக்ஸ். ஒரு லட்சம் சோல்ஜர் 3000 கிலோமீட்டர் தள்ளி வந்து உதைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து திரும்பி went back 3000 kilometers. This was unimaginable to the kings of the south. இது வந்து நம்ம கேட்கணும். நீங்க வந்து I going to deal a lot about the men who defeated the Pandyas. நீங்க earlier 9 lectures were about the Pandyas. But why did the Pandyas finally lose out? அந்த crowd பத்தி நம்ம பேசி ஆகணும். Was it because of new weapons? Did the new guy have a machine gun or a trebuchet or something? No. Was it because of some new learning? Yes. இப்போ வந்து நம்ம வந்து சரித்திரத்தை பார்க்கறப்போ எல்லாமே லிங்க்டுங்க. Everything is linked. நீங்க 13th century பாத்தீங்கன்னா it was a century of conflicts. Two of the biggest, this was the invader was coming in. இப்படி தான் இருந்தது 14th century 13th centuryல சுல்தானேட் and the Pandyas. மேல இருந்தது சுல்தானேட் இருந்தது, பாண்டியாஸ் இருந்தது. நடுவுல இருக்குது was the plateau. ஒரு பிளாட்டோவா நீங்க லட்சம் பேரு கேமல், குதிரை, யானை எல்லாம் மேல ஏறி இறங்கி இவ்வளவு பேருக்கு தண்ணி கிடைச்சு அங்க வந்து நீங்க அட்டாக் பண்ற அளவுக்கு தெம்பு இருக்கா? அதெல்லாம் ஒரு unimaginable in those days of logistics. But there was some new learning that was helping them. It was a century of conflicts. Main வந்து the crusades were happening. யூரோப்ல இருந்து people are invading Jerusalem. There were a series of religious wars in Western Asia and Europe supported by the Roman Catholic Church in the 11th and 14th century. Maximum நடந்தது வந்து 1096 to 1271 தான் ரொம்ப இன்டென்சிவான வார் நடந்தது. So technology, it is when you visit a place, you go to South America, you go to Europe, now you learn something. When you war with somebody, you learn more. The loser learns more. நான் அந்த சின்ன வயசுல நாங்களா இந்த குவிஸுக்கு போறப்ப என்ன சொல்லுவாங்க, அப்பலாம் ப்ரீ கூகுள் டேஸ்ல we used to go for the quizzing. அப்ப they used to say the loser is always learning more. நாலு விஷயம் புதுசா தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. So அதே மாதிரி வார்லயும் the loser will learn more. Definitely will learn more than the winner. But more than the crusades, the Mongols. இது வந்து once again ஒரு geographical feature, ஒரு climate, தமிழ்நாடு weatherman மாதிரி ஒரு geographical climatic feature பாத்தீங்கன்னா 1215 to 1235 was lot of rains in Central Asia. Grasslands were flourishing and this supported the Mongols who were a pony supported invasion mission. They were dependent, each man used to have 5 horses. Mari used to ride. அந்த இருக்கப்போ the Mongol Empire was fueled by grass foraging cavalry and cattle. And most of their conquest and plundering took place during the warmer seasons. There was sufficient grazing for the herds. அப்போ வந்து 1211 to 1225 was this big nice climate. What did the Mongols teach the losers? They could travel long distances at great speeds. During the invasion of Hungary in 1241, நான் சொல்றது எல்லாமே ஒரு 50 வருஷத்துக்குள்ள, நம்ம பாண்டியாஸ் வரதுக்கு ஒரு 50 வருஷத்துக்குள்ள, 1241ல the entire army of 1 lakh people could go 100 miles a day. Madras to Pondicherry ஒரே நாள்ல army can cover. That is even before your victim knows that you are coming. எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் அது. Surprise is the biggest weapon. பாண்டிச்சேரியில நான் வரேன் ஃபோன் பண்ணி போறதுக்குள்ள அந்த டைம் தான். One daily covers 160 kilometers. And the longest conquest they had was Serbia, 6,000 kilometers. The Mongol army traveled 6,000 kilometers to conquer Serbia. இது எங்கேயோ சம்பந்தமே இல்லாத மங்கோல் கிடையாது. We are talking about somebody who was very closely related to the Indian subcontinent. This entire yellow is Mongol. The one place they have not entered is India. And the one person you have to be thankful to it is Alauddin Khilji. Alauddin Khilji stopped the Mongols when every king, every caliph, every khan and every pope could not stop him. Alauddin Khilji effectively stopped the Mongols from coming in. But they tried it. என்ன பண்றாங்கன்னா 1292 they invaded Punjab. 1299 they came again. August 1303 they invaded Delhi. They came as far as Delhi. December 1305 they bypassed Delhi and rampaged around the Gangetic plain. இவ்வளவு வந்து Khilji defeated the Mongols in battle of Amroha. A lot of Mongols were captured. இதெல்லாம் Mongols கேள்விப்பட்டதே இல்லை, அவங்க தோத்ததே கிடையாது. They were never, whenever they attack a town, they used to build a pyramid of skulls. இது பயந்தே they used to surrender. எதிர்க்க இருக்கவங்க. So அந்த மாதிரி இருக்கவங்க they have never been terrified of somebody like Alauddin Khilji.
Many Mongols defected, were given high-ranking women as wives, and the technology of the Mongols was taken in. The close encounter with the Mongols prompted allowed them to strengthen the forts and military presence. இது ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். He has to have a big army and he has to build forts. This is going to cost money. Okay? எவ்வளவு ரிச்சா கிங் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, the Siri fort 8,000 Mongols were decapitated. தலையை வெட்டி தலையை வந்து பரி பண்ணி ஒரு கோட்டையை கட்டினான் for the confidence of his people. He said, we can do this. Then we can do this, we can do anything. அதனால பயப்பட வேண்டாம் யாருங்கிறதுக்கு பண்ணாரு. The Mongol as a teacher. What did Alauddin Khilji and his people learn from? ஏன் Alauddin Khilji பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, Alauddin Khilji was a person who comes later to destroy the Madurai Empire. Mongol as a teacher. Both winners and losers learn new tactics and technologies. Their lives depend on it. War, there are no mistakes. You learn, you survive. Slaves captured and defectors welcomed, brought in teachers of technologies and tactics. Many people think that Mongols were nothing but roaming barbarian tribes. Mongols were very, very sophisticated in technology. They invented grenades, they invented milk powder, and a dozen things in between. Okay? And what was the lesson learnt from now? Distance is not a limit. Nalla kettunga. Distance is no longer a limitation for an organized army. Okay? And loot was better than subordinate states. நான் இன்னொரு ஸ்டேட்டை கேப்சர் பண்ணி அவன் மாசம் கிஸ்தி கட்டுறானா, 2 மாசத்துக்கு வாட்டி கட்டலையா, இதை நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மொத்தமா அவன் இருக்கிற லம்பா எடுத்துட்டு வந்துட்டேன்னா, it is going to help me. This is what they learnt. Okay? மூணாவது முக்கியமான பாயிண்ட், ஸ்பீட் இன்டியூஸ்ட் சர்ப்ரைஸ் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் வெப்பன்ஸ். நான் வரப்போறேன்னு தெரியாம, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா பின்னால வரும். நான் வரப்போறேன்னு அவனுக்கு தெரியல, எதிரிக்கு தெரியலன்னா how unprepared he'll be. So he has to move very fast. இந்த மூணு விஷயங்கள் வந்து you can understand they took it from the Mongols. அப்படியே they copied it from the Mongols. It was ironical that the Mongols created a need for a larger army. The army of Alauddin Khilji was 4,75,000 people. Okay? It created a big need for an army and also taught them how to fund it. இந்த விஷயங்களை வந்து இந்த ஆர்மி மத்தத வச்சு நீ யூஸ் பண்ணி லூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற. So we come to Delhi Sultanate. Delhi Sultanate was ruling that northern part of India and ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன்னா, for the first time somebody was attacking the Mongols. Under Alauddin Khilji, army of his attacked the Mongols in Afghanistan. திருப்பி அவங்கள போய் இன்வைட் பண்ணாங்க அவனோட டெரிட்டரியை. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ டெல்லி சுல்தானேட் very strong and organized government that came into India. There are small states and they'll solidify panni. The idea that is India today started with the Delhi Sultanate. Slave dynasty in சில பேர் சொல்லுவாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, no son succeeded his father. என்னவா இருக்கும், டாட்டர் இருக்கும். ரசியா சுல்தானா மாதிரி டாட்டர். It could be a son-in-law. Alauddin Khilji was a son-in-law. It could be a slave. It could be a nephew. It could be a eunuch. It could be anybody. It could be a rival. அது வந்து it was like a machine. A mission that was a survival mission. We are in an alien state. We want to surviveங்கறனால the best person அன்னைக்கு இருக்க டேட்ல best person யாரோ அவங்களை பிடிச்ச ராஜாவா ராணியாவோ போட்டுறாங்க. ரசியா சுல்தானெல்லாம் வந்து remarkable to have headed a state of such sizes in those days. Both Malik Kafur and Khusro Khan who attacked Madurai later were Hindu converts. Those who were defeating and converting தைரியமா அவங்கள நம்பி பவரை கொடுத்துட்டு இருந்தாங்க. Malik was even called the Naib Sultan, that is the alternate Sultan. அந்த பொசிஷன் வரைக்கும் வந்தாங்க. Fighting with the Mongols seasoned them to overcome lesser rivals very, very easily. So we come to the Khiljis. Khiljis வந்து the slave dynasty அடுத்தது வந்தது. And Jalaluddin Khilji was the first one. They were basically Turks who had lived in Afghanistan. So there was a lot of rivalry between Afghans, Persians and Turks in Delhi. So மாத்தி conspiracy இருந்துகிட்டே இருக்கும். So அவங்க ஊருக்கு சேர்ந்தவங்களை வந்து they will keep them as their assistants. இதில் வந்து Khiljisல வந்து Jalaluddin was not a very Alauddin Khilji. This is how Bollywood imagines him, and this is how 17th century a picture of Alauddin comes. His name was Ali Gurshap. எப்படின்னா his uncle அந்த he could marry his Chittapa's daughter. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அது. He married his Chittapa's daughter. Chittapa was the Sultan. And எப்பவுமே ரொம்ப clever இருக்காங்களோ கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. So he was always kept at the outskirts of the empire. And that is the point when Khilji Alauddin hears about
Daulatabad and Deogiri. அப்போ வந்து இட்ஸ் கால்ட் தேவ்கிரி ஆர் தியோகிரி. இம்மென்ஸ் வெல்த் இருக்கு, untouched by alien hands till now. The previous speaker said wealth ஆட் ஆகினே போகும், யாரும் டச் பண்ண மாட்டாங்கன்னு. So you are like a honey pot, you are welcoming invaders. வான்னு சொல்லி உட்கார்ந்துருந்தோம். So தியோகிரிக்கு போன உடனே அலாவுதீன் successfully without the ratification of the sultan, சுல்தானுக்கு தெரியாம பிரைவேட் என்டர்பிரைஸா he goes and defeats தியோகிரி. ரொம்ப டஃப்பான ஃபோர்ட். பின்னால் காலத்தில் தௌலதாபாத்னு கூப்பிடப்படுறாங்க. அந்த தௌலதாபாத் தான் கேபிட்டல் ஷிஃப்ட் பண்றாரு துக்ளக், saying that it is more centralized and more secure than even Delhi. So அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டை he captures and gets immense wealth, including precious metals, jewels, silk products, elephants, horses and slaves. அலாவுதீன் வெற்றி பெற்ற உடனே ஜலாலுதீன் ஒரு நம்பிக்கையில he comes, வந்து நெவியோ மீட் பண்ண வராரு. அலாவுதீனோட உண்மையான கலர்ஸ் அப்பதான் தெரியுது. அந்த மெயின் ஆர்மி வந்து கேஞ்சஸ்க்கு அந்த பக்கம் இருக்கப்ப சுல்தான் comes with 1000 people to this side of the to meet his nephew. அப்போ வந்து உடனே he beheads the king and parades his head on a spear. பயம், that is the first fear and awe. We even have the date for this. எதுக்கு டேட் சொல்றேன்னா, நமக்கு ராஜராஜ சோழன் என்னைக்கு பிறந்தான்னு தெரியாது, சுந்தரபாண்டியன் என்னைக்கு செத்தான்னு தெரியாது, ஒண்ணுமே சவுத்தில் டேட்ஸ் எல்லாம் தெரியாது. இது 20th July 1296 அலாவுதீன் had ஜலாலுதீன் killed. அந்த அளவுக்கு we can trace their diaries and details. Okay, இப்போ என்ன பண்ணாரு, he declared himself as the new king. அலாவுதீன் ரொம்ப நாளா ஆசை, சிக்கந்தர் ஈசானி, I don't know the meaning, but he wanted to be called, he loved the legends of Alexander. அலெக்சாண்டர் மாதிரி 1/4 of the earth நான் வந்து கான்கர் பண்ணணும் அப்படியே ஒரு ஆசை ரொம்ப நாள் அவருக்கு உண்டு. This was Deogiri which he conquered. We have a better photograph later. To portray himself as a generous king, நாட்டுக்குள்ள வந்த உடனே கேட்டபுல்ட்ல கோல்டு காயின்ஸ் அடிச்சார். யார் கவலைப்படுவா, ராஜா பழைய ராஜா போயிட்டா புது ராஜா வந்தா யார் கவலைப்பட போறா? தூக்கி கோல்டு காயின் கேட்டபுல் கிட்டக்க கூட கிடையாது, தூக்கி அடிச்சவன எல்லாமே செதறி ஓடுறாங்க. ஸோ அதனால he gets ஒரு பாப்புலாரிட்டி as well as ஒரு fear. That catapult is called Manjanik. Okay, it's a very very good ruler, though he is on the other side of our beliefs perhaps. And Alauddin Khilji's taxation system was probably the one institution from his reign that lasted the longest. It survived up to the 19th century. வெள்ளக்காரன் வந்து அவனோட சிஸ்டத்தை கொண்டு வர வரைக்கும் அலாவுதீன் கில்ஜியோட taxation system has survived in India. And அதுல இருந்து land tax, Kharaj or Mal became the principal form in which the peasant surplus was expropriated by the ruling class. எப்படின்னா, they need a lot of money to keep an army, so taxation was the first easiest route. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள இருக்கான்னு சொன்னோன்னு கொடுத்து ஆகணும் அவன். ஸோ அடுத்த வருஷம் அவன் பயிரிடுற வரைக்கும் காலம் தள்ளுற அளவுக்கு தான் he'll have the money. ஸோ அதை வந்து ஃபுல்லாக டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அட் ஒன் பாயிண்ட் இட் பிகேம்ஸ் ஒரு ரிபெலியன் வரக்கூடிய லெவல் வரப்போ தான் they start invasions. So Alauddin maintains a large standing army, 4,75,000 horsemen, according to the 16th century chronicler. இதுல என்னன்னா, you have paintings of Alauddin in 17th century. You have historians talking about him in 16th century. பெரிய ஒரு லைப்ரரி கிடையாது நீங்க போய் ரெஃபர் பண்றதுக்கு. Alauddin was remembered. Was 16th 17th century Delhi he was remembered. He paid relatively low salaries to the soldiers, introduced market price controls to ensure that their low salaries were acceptable, and generously rewarded victories. He was creating a fighting mission. நீ ஜெயிச்சா காசு, அந்த இது சொல்றோம்ல ஆபீஸ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ். ஸோ சம்பளம் குறைச்சலா தான் இருக்கும், நீ போய் சண்டை போட்டினா உனக்கு அந்த காசு வரும். இதுல முக்கியமானது என்னன்னா, there's a lot of corruption in the army. Earlier சேம் ஆள் 2 சம்பளம் வாங்குவான், அதே குதிரையை திருப்பி திருப்பி கொண்டு வந்து காமிச்சு they will get money. So he has a system called Dag and Chehra. Chehra என்ன பண்றாருன்னா, டாக் வந்து பிராண்டிங் ஹார்சஸ், ஒரு நம்பரோ ஒரு சைனோ போட்டு பிராண்ட் பண்ணிட்டா அந்த ஹார்ஸ் திருப்பி லைன்ல வர முடியாது. அதே மாதிரி for the first time biometric information of soldiers was stored in a register. 4,75,000 people இருக்கான்னா எல்லார் பேரு ஊரு அப்பா பேரு was registered. இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டேனா வாங்கலையா, இதுக்கு மேல ஒரு ஃபைட்டிங் மிஷின் நீங்க 13th century எதிர்பார்க்க முடியாது. They were invincible. But Alauddin was terrified about getting out of Delhi. இந்த பத்மாவதி அந்த சித்தூர் இத்தூர்லாம் ஃபுல் கதைங்க, அதெல்லாம் 15th century வந்த கதை. Alauddin tried to stay as much as possible in Delhi. டெல்லியை விட்டு வெளியில வந்தா he loses post. It's very very easy to happen in those days. So he was having 4 khans. 4 கானை வச்சு he thought he will become the Sikandar again, conquer 1/4 of the world.
அப்போ ஓடுறதுக்கான ஒன் பிகம்ஸ் ஒபீஸ், ஒன் கெட்ஸ் கில்டு பை த மங்கோல்ஸ். போன அப்புறம் தான் அப்போ தான் குஜராத்தை பிடிக்கிறாங்க. குஜராத்தில் they get two important rewards. For the first time a Hindu queen is captured. Keval Devi, Kamala Devi, her name is, the queen of Gujarat is captured, marries Alauddin. One. Second is Kambayathla. Cambay is international town, or port city மாதிரி. அதில் வந்து they come across, this is a map of the 17th century of Cambay. It was an international town. அங்க வந்து they capture a eunuch slave called Malik Kafur, who was also called Malik Hazar Dinari. Somebody had bought him for 1,000 dinars. So his name was Malik Hazar Dinari. He was a Hindu convert. இதை தவிர ஹிஸ்டரி புக்கில் உங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஜோசியன் ஜாதகம் தான் பார்க்கணும். இல்லாட்டி யூ ஹேவ் டு கோ டு ஃபிக்ஷன், யூ ஹேவ் டு ரைட் சம் ஸ்டோரி. எனக்கு என்னன்னா, நான் வந்து அவரோட ஹிந்து லைஃபை பற்றி எழுதியிருந்தேன். சடனாக விக்கிபீடியாவில் போய் நமக்கு தோணுமே சும்மா இருக்க டைமில் ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் போய் பார்த்தா அப்படி நான் போட்டிருக்க பேர்லாம் விக்கிபீடியாவில் இருக்கு. எவனோ அதான் உண்மையை நினச்சி எழுதியிருந்தான். அப்புறம் யாரோ உண்மையாக கரெக்டட் த ஹோல் திங். நான் வந்து ஒரு சாந்திராம்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஒரு ராணாகெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அது அப்படியே அந்த கதை ஃபுல்லாக விக்கிபீடியாவில் மாலிக் கஃபூர் கடியில் இருந்தது. அஃப்கோர்ஸ் சம்படி எடிட்டட்னு வச்சுக்கோங்க. ஆமாம். This is a picture of Cambay by the Europeans later. கீழே வந்து you can find Latin. This is how a slave market. This is how they should have found him in a slave market. To be a slave those days was not a negative. You were assured of 3 meals a day. Sometimes you could rise to real positions of power. And in case of Malik Kafur, he was the best advertisement for a slave in India. He became the Naib Sultan, the number 2 in the Sultan. He was basically taken as a eunuch for the harem. Basically, the men were not, outside men were not allowed to come into the harem. And you needed a new class of people, the eunuchs who had been castrated, to serve the job of the intermediary. So, Angada Aramchar, but somehow he becomes very close to the Sultan in war. And you don't know how a slave knows so much about warring and defeats the greatest empires in India those days. What was the motive of Alauddin Khilji's trip to the south? Distant invasion was not exactly conquest or addition to the empire. He did not bother about a subversive state, Venda, subversive state. There was nothing of either. And a Hindu kingdom which had been untouched by a Muslim invader till then would have immense wealth. Right now, earlier on the Diogirila அவர் சம்பாரிச்ச காசை வச்சு தான் he became Sultan. So now he needs to maintain an army. He needs a lot of wealth in liquid cash. He doesn't want a state which is going to pay annually. You don't know whether you will survive next year before the Mongols come. Mongols were coming every year. So you need real money to hold on the army. So the definite no Mohammedan had yet set foot appeal to the ambitions of the knight errant. So the march to the south starts. Just a minute. First the Diogiri தான் they go. Once again, இப்போ Alauddin capture பண்ண Diogiri, the Yadavas, now they are rebelling. They are not paying the annual tribute. So Malik Kafur is sent again to capture Diogiri. But இதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. காஃபூரை வந்து எல்லாரும் மதிக்கணுங்கிறதுக்காக the royal canopy, I think it should be that cloth with 4 pieces which is again carried before him. Royal canopy and the royal pavilion were sent with him. Officers were directed to pay respects to Kafur every day and to take their orders from him. One of Alauddin Khilji's brothers, blood brothers, works under Malik Kafur. So அப்ப என்ன நம்பிக்கை அவர் வச்சிருக்கணும் on his potential ங்கிறது பார்க்கணும். So Malik Kafur has clear rules, a clear list of things what to do in Diogiri. He captures Diogiri and the king is captured and he is not killed. He is sent back to Delhi. Delhi la Raja கொல்லுவானா அங்கேயும் கொல்லல. He is given a title, he is given a red robe, he is given a price of 100,000 gold coins. பைத்தியக்காரத்தனமா இருக்கும். எதுக்கு நீங்க வந்து ஒரு 3 மாசம் இவ்வளவு பண்ணி இவ்வளவு உயிர்களை சேதம் பண்ணிட்டு எதுக்கு இந்த ராஜாவை இவ்வளவு பண்றோம்னா இதுல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டெப் இருக்கு. இது ஒரு can liken it to a tree of fruits. முதல் கிளையில ஏறி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு அடுத்த கிளைக்கு போய் அடுத்த ஃப்ரூட்டை பார்த்து அதுக்கு வந்து முக்கியமான ஸ்பாட் ஆன் த டெக்கான் பிளாட்டோ வாஸ் தியோகிரி, தௌலதாபாத். இவன் சப்போர்ட் இல்லாம அதை தாண்டி போக முடியாது. And he was one of very loyal friends of the Delhi Sultanate was Ramachandra Yadav, who was the king of Diogiri. So
the Yadava king acknowledges Alauddin's supremacy and easily subjugated. Very important step, and he was an enemy on the way to greater reaches beyond which he was made an ally. This first step for him to go beyond, because fantastic intelligence. They knew what was beyond Deogiri. They knew what kingdom was there and how much it could give them. அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது they knew. So இவரை மூல ஃப்ரெண்ட் ஆக்கினாங்க. The next is they go to, this is Deogiri. அந்த காலத்தில் unconquerable fort இருப்பாங்க. சலசலன்னு the Sultanate used to conquer them twice, thrice. This is how the events. அந்த ஃபர்ஸ்ட் ஏரோ வந்து தியோகிரிக்கு போயிட்டு அங்கிருந்து இங்க, அப்புறம் திருப்பி டெல்லிக்கு போயிடுவாங்க, அப்புறம் அங்கிருந்து இங்க. This is Deogiri. இங்கிருந்து they'll come to Warangal, இங்கிருந்து they'll go to Dwarasamudra, Dwarasamudra இங்க மதுரை. It's okay. I'm not disturbed. Yeah, thank you. So Warangal. Warangal வந்து was the entire Telugu area. We had a recent movie also, இந்த ஒரு அனுஷ்கா வச்ச ஒரு படம், Rudramadevi. Lot of women ruled. One of the first men to rule it after a long time was Prataprudra. 2 walls. It's a fantastic plan. The stone fort is in the middle, and a mud wall surrounds the entire fort at a distance of 200 meters. So the circumference increases. இதுக்குள்ள pond, இதுக்குள்ள paddy, இதுக்குள்ள எல்லாமே. So it is a fort which can sustain a siege for infinity. இந்த மாதிரி ஒரு fort nobody had defeated earlier, and Malik Kafur captures it by using fire arrows. We even have the formula of the fire arrows. இந்த fire arrow tipல வந்து camel dung, hair எல்லாம் வச்சு பண்ணிட்டு அதுல வந்து flame வந்து உள்ள அலைவா இருக்கும், காத்துல அணையாம. It will go and burn the paddy, then the outer fort will be taken, and then the inner fort will be starved into submission. So அப்ப வந்து பிரதாப்ருத்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரதாப்ருத்ராட்ட நீ வந்து you have to give all your wealth, all your elephants, everything, and வந்து நீ வந்து எங்க முன்னால மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கோல்டு ஐடல் பண்ணி he sends, கீழே விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு ஐடல் அனுப்புறாரு. He also sends a very important thing. இந்த அம்மா ஏன்டா இங்க வந்துன்னு கேக்குறீங்களா? இந்த அம்மா தலையில இருக்கிறது தான் கோகினூர் டைமண்ட். For the first time the Kohinoor diamond is seen by an outsider. It had been in the safe vaults of the Warangal for a long time, and this comes along with the first tribute. And Prataprudra is he goes back to Delhi after almost everything. Malik never loses touch with the capital, so he goes back every time after he has won something, and there's always a reception, and the king is so happy that these things are being given to him. Alauddin starts thinking that Malik's achievements are his own. அந்த மாதிரி ஒரு feeling வந்துருது. Then the next one is Dwarasamudra, the Hoysalas. Kafur வந்து starts in November 1310, cross the Deccan, and he is supported in this by manpower and animal power from both the Yadavas and the Kakatiyas. Already அவன் கான்கர் பண்ணி இந்த ரெண்டு பேருமே they allow him to rest. There is actually a paragraph in one of the history books which says they take a rest in Deogiri, and the locals and the Muslim soldiers they get along very well அப்படின்னு இருக்கு. So they take a rest and look at Dwarasamudra. Dwarasamudra வந்து Vallala, we hear about him in Thirupugal also, his descendants perhaps, the Ballalas, and அவர் வந்து என்ன ஆகுதுன்னா, he has got a very interesting and juicy piece of information. The 2 Pandya kings are fighting amongst themselves, and the Pandya and the Tamil kingdom is ready for plucking. இவருக்கு ஆசை வந்துருச்சு. So Hoysala has taken his entire army towards Madurai, or the second capital of Kannanur, that is நம்ம சமயபுரம் பக்கத்துல. So அங்க போயிட்டு இருக்கப்ப he gets the news, உனக்கே ஆபத்து, வேறவன் ஒருத்தன் வந்துட்டான் உன் ஊருக்குன உடனே full speed he comes back with half the army, but he is not able to sustain that. He has to broker for peace. அப்போ வந்து he gives a lot of wealth. என்ன சொல்றாரு ராஜா? At one point says even I'll give everything. எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்காரு பாருங்க. I'll give everything except my holy thread. Raja says that, and he could not put up a strong resistance, negotiated a truce, and after a short siege agreed to surrender his entire wealth and become a tributary. Now Malik was ready for the invasion of Madurai. இப்போதான் நம்ம டாபிக்கே வரோம். So we'll have to learn about how Madurai was. Now we have learned about the powers of the invader. Now we have to learn about the weaknesses or the powers misused by the invaded. So let us look at Madurai over a century. The Pandyas were the unquestioned kings of Tamil kingdom.
They were அப்படியே though Cholas வந்து they had already burnt the capital of the Cholas. They were on the verge of their, but they also had a lot of infighting, in the sense that they were on the verge of their third civil war in 100 years. The first civil war was very, very big. Ceylon participated, Cholas participated. அப்போ லங்காபுர தந்தநாதன் ஒரு பெரிய கேரக்டர். I am so surprised that nobody has written a Tamil novel about him yet. We had a Ceylonese invasion. The Ceylon people invaded Madurai, every fort, Kelanelakottai, எல்லாமே திருமைத்தோட earlier fort, everything was burnt down by the Sri Lankan army. So that was the first civil war. Then the second civil war was between the king who was ruling at then, Kulasekara, Maravarman Kulasekara, and his brother Vikrama. And the third civil war was just happening between the two kings. அப்போ மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1268 to 1309, he was the most powerful of the Pandyas. He had brought Ceylon under control with a daring raid of hill fortress called Subagiri. இதுதான் பாண்டியாஸோட டெரிட்டரி. இதுதான் அவங்க எரிச்ச கேபிட்டல். திஸ் இஸ் சுபகிரி. சுபகிரியில் என்ன இருந்தது? ஸ்ரீலங்காவில் ரொம்ப நாள் வாருங்க, தமிழுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரொம்ப நாள் வார் இருந்தது. ஒன் ஆக்ஷன் ஆஃப் குலசேகரன் ஸ்டாப் திஸ் வார் ஒன்ஸ் ஃபார் ஆல். சுபகிரியில் தான் the tooth of Buddha was there. In a daring raid, he brings back the tooth to Madurai and negotiates the king. The king is known as the protector of the tooth, the Sri Lankan king. Parakrama நினைக்கிறேன். I think அவர் இல்லைன உடனே he has to surrender and Sri Lanka comes under the control of the Pandyas. It's a rock fortress. Subapata or Subagiri கூட பேர். இதில் இன்னொரு interesting trivia which I mentioned is this is now, it is kept now in Kandy, the tooth temple. The Portuguese after 200 years take this tooth again to Goa. It's a very interesting piece of Indian information. One group of people say our bishop வந்து grinds the tooth in a mortar because he doesn't want this religion to survive. ஒரு tooth. இன்னொன்று வந்து the Burmese king took it for ransom and sent it back to Sri Lanka. So still we don't know whether the tooth there in Kandy temple is the real tooth or it has been destroyed by the Portuguese. So in the time la Kulasekaran time la da Marco Polo we talked about already. Marco Polo visits. It's a fantastic time period for a novel. எப்படின்னா Marco Polo, even Batuta, Amir Khusro. Amir Khusro is the inventor of your tabla and your sitar. Amir, the parrot of India. எப்படின்னா 7 continuous ராஜாக்கு, some of the kings had murdered their previous predecessors. 7 ராஜாக்கு வந்து அவை புலவர். அப்ப என்ன ஜால்ராவா இருக்கணும்? We depend on his history. Amir Khusro எழுதின history. Amir Khusro did not come for the war with Malik. யாரோ வந்தவன்ட்ட கேள்வி இன்டர்வியூ கேட்டு எழுதின உடனே அந்த we depend on that history for this period of time. So you can imagine how little information we have. So Marco Polo oda details வந்து he gives a nice detail that there are 5 Pandyan kings who were ruling. So they had a system of dividing their spheres of influence and working நினைக்கிறேன். The Maravaram Kulasekara Pandian has 2 sons, a legitimate son and an illegitimate son. He must have had many children, but in the two they come closest to the throne. We have Veera Pandya, who is a illegitimate son of a courtesan, and we have Sundara Pandya, who is the daughter of perhaps a Chola princess. இதில் என்ன ஆகுதுன்னா, for once Kulasekaran gets carried away by that sultanate principle. யார் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் ராஜாவை வச்சு பார்க்கலாமே, we can survive அப்படின்னு Veera Pandyan is crowned as the crown prince. கோவத்தில் Sundara Pandyan murders his father. One of the Pandyan kings we murdered by his son. It's called parricide. In the time la the sanda varudhu, who captures Madurai, who captures the treasury. Mati we have a lot of reports that Sundara Pandyan kept moving around with the treasury, whereas Veera Pandyan made a dash for the capital. In the language, in the மொத்த கதையுமே நமக்கு வந்து வசாஃப் or குஸ்ரோ or பார்னி சொல்றது தான் வருது. We don't have any local details on this. எல்லாமே Turkish historians டெல்லியில சொல்றது வருது. So there is one school of thought which says Sundara Pandyan asked for the help of Alauddin Khilji. The other school of thought says that illatim vandirupanga. They were already in Dwarasamudra. Illatim guarantee vandirupanga. You are next. You are like the honeypot waiting to be trapped. So how does the war start? Marco Polo, of course. This is how a warrior would have looked in the 13th century. 5 days இதில் ரெஸ்ட் பண்ணிட்டு துவாரசமுத்ரால the royal canopy moved from Birdul, we don't know the place, and arrived at Kam. நிறைய இடங்கள்ல we don't know the place. மத்ரான்ங்கறாங்க.
Mabarngranga, M-A-A-B-A-R or Matra, M-A-T-H-R-A, that's what it says. Khusro states that the Pandya territory was protected by a high mountain. These are small geographical clues that we can look into. States the Pandya territory was protected by a high mountain, but there were 2 passes on either side of the mountain. He names these passes as Tarmali and Tabar, which can be identified with Taramangalam and Topur. That is some historian who says this. This is the historian சொல்றதாங்க கதை. Tanjavurla top historian was addressing us. He said Malik Kafur came to Tanjore, கடப்பாரை வச்சு லிங்கத்தை அடிச்சாரு. Real big historian. அடிச்சாரு, லிங்கம் உடையல, அதனால விட்டுட்டு போயிட்டாரு. But Tanjore was already a dead city by the time. Their capital had moved to Gangaikonda Cholapuram and that had been there. So another thing is Kandur, K-A-N-D-U-R னு அமர் குஸ்ரோட புக்ஸ்ல வரும். அது வந்து ரொம்ப பேர் வந்து கண்டியூர் நினைக்கிறாங்க, திருக்கண்டியூர்னு. It could have also been Kannur, which is the name for Samayapuram, which was the capital of the Pandyas. இதுல என்ன ரொம்ப வித்தியாசம் என்னன்னா, Kannurல வந்து நிறைய ஹொய்சலாஸும் claim பண்ணுவாங்க, பாண்டியாஸும் claim பண்ணுவாங்க, but it was in the heart of Chola territory. So the capital was there. So then the Delhi army marched these passes, encamped on the banks of Kaveri. River தான் சொல்றாங்க, காவேரி இருந்திருக்கும். அவங்க வந்து மதுரை வரதுக்குள்ள the kings had fled. There was no sign of Sundarapandi or Veerapandian. They had fled with their families, leaving the people to the mercy of the invader. And the elephants, of course. Malik வந்து அங்க வந்து the people were enamored of elephants. எல்லா ரிப்போர்ட்லயும் elephants இருக்கும். The elephants வந்து லைனா நிக்க வச்சா 3 parasangs, I don't know the conversion rate, but 512 elephants were captured, 5,000 horses, Arabian and Syrian, were captured, 500 mans of jewels of every description, diamonds, pearls, emeralds and rubies were captured. இதெல்லாம் வந்து Turkish reports. அங்க வந்து அவன் கொடுத்தது, அங்க போய் அலவுதீன் சப்மிட் பண்ணது. A dispatch of victory was sent to the Sultan. The army reached Delhi, bringing along all these things. The old inhabitants of Delhi remarked that so many elephants and so much gold had never come to Delhi before. இதெல்லாம் வந்து first person reports of that the receiver. Alauddin holds a public darbar in front of the Golden Palace. All the nobles and chiefs stood on the right and left according to the rank. Malik, Naib Kafur, Azar Dinari with the officers who accompanied him were presented to the Sultan, before whom the rich booty was exhibited. The Sultan was much gratified and loaded the warriors with honor. இது ஃபுல்லாவே அமீர் குஸ்ரோட புக்ல வர்றது. இதுக்கப்புறம் வீரா and வீரா lived for another 25-30 years and Sundarapandyan lived. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இந்த இது வந்து we will never be able to tell on which first invasion or second invasion. In the lingata you can see in the inner ring of Madurai, ஒரு டூப்ளிகேட் லிங்கத்தை முன்னால வச்சிட்டு ஒரு வாலை கட்டி ஆக்சுவல் லிங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உள்ள விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு the Pandyas run away. That is the only protection they give the temples. இந்த லிங்கம் வந்து உடைஞ்சிருக்கும், at least that Avadiyar is broken and the lingam would be there. This is being kept there with a big board explaining this story. And when Kempenna actually conquers Madurai again, he also adds that I opened the door, உள்ள ஊதுவத்தி எரிஞ்சிட்டு இருந்தது, lamp was burning still after 54 years. ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, this is how the later army, but I just put it as the 3 temples. நமக்கு ரொம்ப important, the 3 of our richest temples, the 3 of our most important places. கோயில்னு சொன்னா சிதம்பரம் சைவத்துக்கு, வைஷ்ணவத்துக்கு ஸ்ரீரங்கம், இதை விட்டா மதுரையில் மீனாட்சி அம்மன். 3 டெம்பிள், how were they handled by the invaders? ஃபர்ஸ்ட் வந்து ஜியோகிராபிக்கலி உங்களுக்கு வந்து சிதம்பரம் தான் வந்திருக்கும். பிரம்மஸ்தபுரி ஆர் பிரம்மாபுரிங்கிறது குஸ்ரோ சொல்றாரு. Temple with a golden ceiling சொல்றாரு. So it has to be only it has to be சிதம்பரம். It cannot be பிரம்மாபுரம்னு சொன்னா கூட சீர்காழியா இருக்க முடியாது. It has to be சிதம்பரம். Midnightல வந்தது, they captured elephants, they plundered the golden temple, broke the idol, all the Shivalingams which he calls Ling E Mahadiyo, and brought down an idol of Narayana. அதுக்குள்ள கிருமி கண்ட சோழன் நாராயணன் தூக்கி வெளில போடலையா? So that is one இடிக்கிறது. That should have been in 12th century when the Vishnu was removed from the temple, and it came back in the Senji times. But he mentions removal of the idol of Narayana. Mukkiyama, the ground that once smelled of musk now emitted a stench of blood. That is the description of the army which attacks Chidambaram. Next was Srirangam. Koil Olgu refers to the sack of Srirangam. But personally my opinion was, I think Srirangam escaped the first 2 attacks.
ஏன்னா the years மேட்ச் பண்றப்ப ரங்கநாதர் ரொம்ப சேஃபா இருந்திருக்காரு தேர்ட் அட்டாக் வரைக்கும். That is when the Madurai Sultanate was established. இவங்க எல்லாமே hit and run. In Srirangam's history we learn a lot about a camp of this Musalmans who stay next to Srirangam. So I think it survived up to another 10 years and attack, first and attack must have survived. The Koil Olugudana, Koil Olugu, is a work which deals with all the benefactions made to the temple at Srirangam by people from its foundation to almost 18th century. Various editions இருக்கு. நிறைய கல்வெட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாதது இல்லாதது இன்னைக்கு கல்வெட்டு வந்து அங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. There are two stories in Srirangam. ஒன்னு வந்து first invading army takes away the Ranganather to Delhi. அதுக்கு ஒரு team of 20 people go sing, dance and bring it back. The Muslim princess, the Tulkan Achiyar comes back. அப்படிலாம் ஒரு கதை இருக்கு. இன்னொன்னு வந்து which Venugopalan writes about the Thiruvarangan Ula, where the Lord is taken into hiding, then மேல்கோட்டையில வச்சு மேல்கோட்டையில திருப்பதிக்கு வந்து திருப்பதியில இருந்து ஒரு செஞ்சி நாயக் கொண்டு திருப்பி வைக்கிறாருன்னு. So இது ரெண்டும் வந்து இடிக்குது. There could be a lot of legends which crop up. அதனால we don't know for sure what really happened in those three invasions. The third one is Meenakshi temple. இது எங்க தெரியுது அந்த யானை? ஸ்ரீரங்கம் மீனாட்சி கோயில்ல சித்தரை சுத்தி இருக்கும் யானை பாதி பாதி. Both Amir Khusro and Barni say that the temple was destroyed and burnt. But was it spared? The elephant story, Kalyane Karumbu Sabitta Padalam, which comes from the Thiruvilayadal of the early, was brought back and merged as one reason why this temple was spared. மாலிகபூர் போறாரு, அங்க ஒரு சித்தர் உட்கார்ந்து இருக்காரு, கரும்பு எடுத்து, இதுக்கு நான் ஒரு 15 பக்கம் எழுதினேன், இப்ப நான் பேசுறேன், 15 பக்கம் இதை பத்தி எழுதினேன். கரும்பை வந்து கல்யாணிக்கு கொடுத்தாரு, இந்த யானை சாப்பிட்டுச்சு, அதனால விட்டுட்டு போனாரு. But the temple was ஓரளவுக்கு intact, because I'm going to give you a lot of proof about that. Why was it spared னு பாத்தீங்கன்னா, அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சொன்னேன்ல, you need to be very very fast, invader has to be very very fastங்கிறதுனால தான். His intention was not to spread Islam or break, he was not iconoclast, he didn't want to break temples or anything. Loot அடிச்சோமா போனோம், we should get out of this. It was happened in weeks. The invasion of all these three temples and the destruction of the Pandya Empire happened in weeks. What you had painstakingly built for hundreds of years was lost in less than a month. அவ்வளோ ட்ரெஷரும். So Malik rushed out of Madurai fast, and there's even a story that he was being chased by the Pandyas, which we cannot confirm. So இப்போ வந்து what are the proofs that the entire temple was not broken? The present outer east Gopuram, known as the Sundarapandian Gopuram, was started by Maravaram Sundarapandian in 1239 to 1253. That exists still. So it was completed by Sadayavarman Sundarapandian in 1251 to 1292. அப்புறம் இன்னர் சொக்கநாதர் டெம்பிள் இருக்குல்ல, அந்த சன்னதி கோபுரம் was built by Kulasekharan in 1168 to 1175. The present inner Angayarkanni Sannadhi Gopuram was constructed by Ananda Tandava Nambi in 1227 to 1228. So a lot of structures from pre-Malikafur days still exist within today's temple. So இதனால வந்து full temple அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்கிறது, it was not சரி. Let us go to the epigraphical evidence. This has nothing to do with the Pandya, just ஒரு இதுக்காக போட்டேன். We have 4, I have taken 4, there must be less than 10 inscriptions of the most important period in your life, okay, in the history of Tamil Nadu. The earliest available is Vendru Mankonda Sambuvarayan, 1322 la. It speaks, the earliest, it speaks about the Mohammedan invasions in previous days and the destruction of the country by them. இது வந்து திரு ஆமத்தூர்னு விழுப்புரம் போறதுக்கு முன்னால ரைட்ல தெரியும், பெரிய கோபுரம் தெரியும், அங்க இருக்கு. The next reference is in Tirupattur, Ramnad district. Tirupattur temple was in the occupation of Mohammedans during the campaign in the south. The temple was reconsecrated in the said years by a certain Visayalaya Devan. அப்புறம் திருக்கலக்குடியில் இருக்கு. This is talking about invasion and occupation by Mohammedans, appropriation of temple lands, neglect of temple worship. Till Kempanna Odayar comes and puts an end to this domination and appointed officers Nayak and Mars for the supervision of the temple. இது வந்து கெம்பண்ணாக்கு அப்புறம் வந்திருக்கணும், 1370க்கு அப்புறம் வந்திருக்கணும். முக்கியமா ஒன்று பார்க்கணும், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்று இருக்கு. There's a Tamil inscription in the Pudukkottai which talks about Sultan Muhammad, a Tamil inscription which acknowledges the overlordship of the Sultan in Madurai. Okay,
record in Jnanapurishwara temple in Panayur and Thirumayam Taluk of Pudukottai refers to the settlement of a dispute without the interposition of the government or royal officers. இதுல வந்து ஆதி சுல்தான் இல்லாட்டி முகமதி சுராத்தானான்னு ஒரு வார்த்தை வருது. So a part of the people started accepting the overlordship of the rulers. I think to the common man in those days யார் ராஜாவா இருக்கானே தெரியாது. அதனால ஒரு அங்க துர்க ராஜா இருக்கான், ஸோ அதனால கல்வெட்டு அடிக்கிறவன் பேர் அடிச்சுட்டு இருக்கான், அவனை 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு certain group started also moving into Madurai, surviving under the Muslim rule. So let us come to the post-invasion part. So என்ன அது? First there is a man called Ravivarman Kulasekara. The name sounds very Pandya, but he is a Chera king. He is somehow related to the Pandyas, has some legitimate claim to the Pandya empire. So with the 2 Pandya kings away from the scene, he comes and crowns himself as the Pandya emperor near Kanjipuram on the banks of the river Vegavati. So a lot of chieftains of the Tondai Mandalam, namely the Sambuvarayars, taking the opportunity, declare themselves independent. We are no longer going to pay tribute to the Madurai. Lanka declares independence. சரியா? And there are 2 more invasions from the north. ஒரு வாட்டி வழி போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ப்ரீவியஸ் இன்வேஷன்ல வந்து 4 பேரை கொண்டு வர போறாங்க. ஸோ குஸ்ரோ கான். ஸோ அலாவுதீன் கில்ஜி டெல்லியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, you have Malik becoming very powerful, slow poisoning Alauddin perhaps and killing him off, keeping a small baby of Alauddin as the king, ruling as the on behalf of him. So Malik is once again murdered by some of the loyalists of Alauddin, and Alauddin's son Mubarak is put on throne. Mubarak oda homosexual lover தான் குஸ்ரோ கான், converted Hindu Parvari merchant caste ல இருந்து வந்தவர் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. Because குஸ்ரோ கான் becomes very powerful. குஸ்ரோ கான் on that இதுல வந்து same attitude as Malik Kafur, comes up to Madurai, அதே மாதிரி பிரதாப் ருத்ராவை பீட் பண்றாரு and goes back. We don't know for sure whether the Kakatiyas were enslaved once for all during this invasion or the Ulugh Khan invasion. அப்புறம் at one point குஸ்ரோ கான் murders Mubarak and tries to become a king, which is not tolerated by the other Turkish generals. அப்பதான் the Tughlaqs come to power. So first Chera, then another thing is Kakatiyas also tried to conquer the Pandya territory, and the third empire was the Ulugh Khan coming. அப்போ வந்து you can see the first time the India is unified as one state by a empire, except for a small part in Orissa and Bengal. Under one crown, the Tughlaq empire becomes so big. In the time la mostly they decide to take over the countries rather than loot. I think enough has been looted from these people and only an annual tribute can suffice. So when this happens, Pratap Rudra is taken back to Delhi in a cage. He starves himself to death on the way, and we have records. Okay, and this no taking prisoners in the They were killing left, right, and center. They were trying to take territories. Muhammad bin Tughlaq empire la vandu pathina Sonargam to Gujarat and Lahore to Madurai. He had 23 provinces in his kingdom. Never been bigger than till Aurangzeb. So what happens to the Pandyas? The Pandyas move down to the south. They can no longer have the legitimacy to rule in Madurai. There is a sultanate going on, which we are going to talk about now. So we have they built the Kasi Vishwanathar temple in Tenkasi, and later Pandya kings start crowning themselves there. And the name Pandya survives to a lot. ஒரு வேல்யூ இருக்கு, பாண்டியாங்கிற பேருக்கு வேல்யூ இருக்கு, which we saw. பாண்டியரோட ஸ்வோர்ட் தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன்னு அந்த போயம்ல வந்தது இல்ல. ஸோ கட்டபொம்மன் வரைக்கும் they use the word Pandian. Though no, they have no association, direct association or descendants from the Pandyan, they use the word Pandyan. There is some legitimacy and people obey when the Pandyan is ruling now. So Sadayavarman Parakrama Pandyan, 1357 to 1387, Tirukkutralathila he rules. Then Sadayavarman Parakrama Pandyan II, he once again captures a part of Sri Lanka and Solranga, and he builds the Tenkasi temple, which was completed later. Henceforth, after Parakrama Pandyan II, all the kings crowned themselves in this temple. So Madurai was forgotten for them. There is a group of historians who say that Kempanna actually captured Madurai and gave it back to the Pandyas, which I think is very, very unrealistic. There was no need for them to give it to them. And
This was the comparison in less than 15 years. Your geography changing in 15 years. Before Malik Kafur it was like that, and after Ulugh Khan it was like this. So there were 1312 to 1325, 15 years. Adukulla the entire shape of Indian rule changes. So we come to the Madurai Sultanate. A lot of people imagine Arcot Nawab to be the first king of Muslim king of Tamil Nadu. No, we had this very, very long. 1300s we had it. They were 48 years, first as feudatories of the Delhi Sultanate and as independent monarchies, lasting until 1378. 1334 la Jalaluddin Hasan Khan, the Tughlaq governor of Madurai, declares his independence. Madurai has this the classல கடைசியா உட்கார்ந்திருப்பாங்க பையன் கலாட்டா பண்ணினேன் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி மதுரைக்கு எப்பவுமே உண்டு. மதுரையில் நீங்க யாரை ரூலரா போட்டாலும், ஐ எம் நாட் டாக்கிங் டுடேஸ் பாலிடிக்ஸ், மதுரையில் யார் இருந்தாலும் கலாட்டா பண்ணுவாங்க, ஏதாவது கலாட்டா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திஸ் ஹேப்பன்ஸ் இன் மதுரை சுல்தானேட். தென் விஜயநகரில் வைக்கிறப்ப ஒன்ஸ் அகேன் வெற்றி திருநகரம் நாவல் இருக்கும். நீங்க அதில் வந்து விஸ்வநாத நாயக்கம் ஒன்ஸ் அகேன் ஹீ ரிபல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருநாயக்கம் ரிபல்ஸ், சந்தா சாஹிப் ரிபல்ஸ், லைனா வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி எனிபடி மதுரை வில் ரிபல். So Mughal bin Tughlaq வந்து இந்த rebellion attack இது பண்றதுக்காக he sends an army, but part of the rebels join the sultanate and part of them are killed in a rain or cholera or something of that sort. Cholera was rampant at that time. இதுல என்ன சின்ன விஷயம், ஒரு கவர்னரை வந்து மதுரைக்கு அனுப்புறப்ப அவர் பையனை வந்து பிணைக்கைதி மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து டெல்லியில் வச்சிருப்பாங்க. So when Hasan Khan வந்து rebels, his son is killed in public. Ibrahim is killed in public. So அது கூட கவலைப்படல. he was the purse bearer of the emperor. பக்கத்தில் இருந்தாரு. அவன் அப்பா ரிபெல் பண்ணிட்டாருன்னு உடனே he is killed. இந்த மதுரை நாயக் டைம்ல விஸ்வநாத நாயக் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிபெல் பண்றப்ப சன்னியை அனுப்புவார். கிருஷ்ணதேவராயல் send his son to attack his father and capture Madurai. அப்புறம் ஹாசான் கான் was killed in 1340 by one of his nobles. We have a lot of coins of Madurai. எக்கச்சக்கமா இருக்கும். The last sultan Alauddin Sikandar Shah fell in the battle with Vijayanagar Empire. அப்பயே வந்து most of the royal family had died by cholera னு முக்கியமா இப்ன் பத்தூதா சொல்லுவார். வெரி நீங்க வந்து ஒரு மாலிகபூர் உடைச்ச கோயிலை பார்க்க முடியாது, அதே மதுரை சுல்தானோட ரெமினன்ஸ் ரொம்ப பார்க்க முடியாது. பட் இந்த தர்கா which is above திருப்பரங்குன்றம் has a story which is linked to the 1250 to 1350. They talk about an independent kingdom. அதெல்லாம் வந்து கதை மறி வந்திருக்கலாம். But this could be a remnant of the Delhi Sultan, I mean the Madurai Sultanate. Ibn Battuta gives us a lot of information during that time. He talks about how cruel the kings were, how they died of cholera, எல்லாமே பேசுவார். Ibn Battuta வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஸ் a மதுரை மாப்பிளை. He marries princess from the Delhi Sultanate in Madurai. Ibn Battuta வந்து starts in Morocco in Africa, travels to something like இன்னைக்கு பாத்தீங்கன்னா 56 countries நோ போயிருக்காரு. இன்னைக்கு மேப்ல 56 countries சுத்தி போயிருக்காரு. It gives a lot of details. And during the end of his life, he dictated an account of his journeys called a gift to those who contemplate the wonder of cities and the marvels of traveling. At the age of 21, he started on a Hajj. So, எல்லா இடத்துலயும் போய் pirates meet பண்ணி, diseaseல பட்டு. Then Battuta is also immortalized as Qazi under Muhammad bin Tughlaq. Battuta is a character in Cho's movie as a number 2. அப்போ வந்து ஒரு important aspect that we should talk about then is the Hoysalas tried to, in the Delhi Sultanate வந்து was very powerful in Delhi, a part of Ramnad, Sivangai, maximum Trichy. அதுக்கு மேல their powers did not go. We had the Sambhavarayans, we had the Hoysalas, everybody down south we had the Madurai, the Pandyas. So everybody was independent of the Madurai Sultanate, which or Madurai capital which they didn't leave. 80-year-old Veer Balala who first Malik Kafur help பண்ணவர், என்னமோ ஒரு sense of guilt or wanting to take over the mantle of the Pandyas, he attacks Madurai. He is defeated in Kannanur. His body, to show the cruelty of the sultans, his body is flayed, his skin is stuffed with straw and it is hung outside the Madurai fort as a caution for future invaders. இத பார்த்து ரொம்ப பேர் போறல அதுக்கப்புறம். And Kempenna is the person who goes. So which brings us back to the Vijayanagar invasion. Kempenna once again comes into ஒவ்வொரு ஊரா கேப்சர் பண்ணிட்டு வராரு, ஸ்ரீரங்கத்தை ரிப்பேர் பண்ண சொல்றாரு. Then he comes to Madurai and then it becomes very dramatic. The Sultan challenges him to a 1:1 sword fight and in which he beheads the Sultan. But the Vijayanagar Empire had a decisive victory over the Sultanate. The Sultanate was already weakened by 70 or 80% of its family dying of cholera. So அதனால I'm not able to read this. King Kempa took hold of the sword sent to him by Agastya to vanquish the Yavana. People get confused between Greeks, Romans, Turks,
யாவனாங்கிறது ஜென்ரலா டேர்ம் அதை கீப் யூசிங் இட். பிளேட் dreadful as the lord of death. So அதுக்கப்புறம் the Vijayanagar empire comes into being, but by then Tamil Nadu is highly depopulated. If you don't, நீங்க வந்து ரிவரை வந்து தூர் வாரலனா, லேக்கை சரியா மெயின்டைன் பண்ணலனா, 50-60 years is a long time. Your country could be full of famines and future வந்து it will not be very prospective. இது விஜயநகர் வந்து பண்றப்போ a lot of people from kings, princes, the traders, grazing people, they all move from the north, that is north Karnataka and Andhra landu, they move down south, which is the reason why your demographics is still today in that percentage. So இன்னைக்கு வரைக்கும் our politics and other things will be influenced by 1951 we had Tamil separate Telugu state. So all that was influenced at this point of time. So what are the lessons that we learn? இன்னைக்கு வந்து as the organization, power of organization is very important in army. The Sultanate was the first to realize. Then Sultanate adukaprom the kingdoms became smaller. Aurangzeb was the next person to extend the kingdom up to Senji, even Madras. 4 pin codes of Madras were gifted by Aurangzeb to Madras. A lot of people, because I am a Madras historian, I need to tell this fact. Aurangzeb 4 ஊர் including Nungambakam he gave free to Madras town. So all this was under their control. So இதுக்கப்புறம் வந்து இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா வெப்பன் மாறினது வந்து ட்ரெபுச்செட் ஒரு வெப்பன், the flame thrower. By that கான்ஸ்டான்டினோப்பிள்ல இருந்து ஆரிஜின் ஆகி வந்தது, இந்த குரூசேட்ஸ்னால வந்தது. I had a picture of that which I forgot to add. It will naphtha use பண்ணி it will throw flame inside your house, inside the fort. So sieges were becoming very useless. ஒரு சீஜுக்கு நம்ம தாங்கவே வேண்டாம், ஏன்னா ஃபயர் உள்ள போட்டானா உள்ள தீ பிடிக்க போகுது. So people surrendered much faster. So I will have to tell you first, I depended on this details by third person historians. Now I have a very I write a weekly column on Madras history. So now every வாரம் ஒரு எழுதுறேன்னு வச்சுங்களேன், there are two or three people, the same persons, who write to the editor saying that this is not, இது கதை, இது வந்து it doesn't refer to a proper book அப்படின்னு பாரு. So I am just tired of that. But I want to put this right now, that saying that most of this part of history does not have any details which can be confirmed by historians. There are no sources. We depend on literary evidences. அது தப்பே கிடையாது, ஏன்னா தமிழ்நாட்டில் பாதி history is your literary evidence. We don't have what you call real details about historians writing about these things. In the forgetfulness of your Tamil history, I should think that the Tamil politics, the Dravidian politics, must be really credited with bringing back a lot of these details in the 20th century. இதெல்லாம் அதுவும் ஃபுல்லாக போயிருக்கும். ராஜராஜனே மறந்த நம்ம சிலப்பதிகாரத்தை ஞாபகம் வச்சிருக்க போறோமா, ஜீவசந்தன் ஞாபகம் வச்சிருக்க போறோமா? ஒரு 18th centuryல யூஎஸ்ஆ அதே மாதிரி those who were interested in Tamil, அவங்கெல்லாம் வந்து they gathered a lot of these details which would have been lost otherwise permanently. அன்னைக்கு யூஎஸ்ஆ போய் ஒரு செட்டிநாட்டில் ஒரு கிராமத்தில் அந்த 50 காப்பியத்தில் 3 காப்பியத்தை எடுத்துட்டு வரலன்னா it is serendipity, chance. அன்னைக்கு இருந்தது, அவர் போற அன்னைக்கு கிடைச்சது, அவங்க கொடுத்தாங்க. அதனால a lot of Tamil culture is by chance. So let us be really thankful for that element of chance in our history. அடிச்சு இதுதான் நம்மளது இதுன்னு சொல்ல முடியாது, but நம்மளோட previous history there was a lot of chance of it being lost due to this invasion and the subsequent. We should call the Vijayanagar also an invasion. Geographically it was invasion, they were coming into Tamil Nadu. So we were having different cultures coming in, we were forgetting our bigger kings, but I think a lot of details are coming out, and இன்னைக்கு நம்மள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்குது தமிழ் ஹிஸ்டரி வந்து ரொம்ப குறைச்சல். I think we should be thankful for the people who are searching for it last century and this century. Thank you. ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கா, ஸ்டார்ம், ஃபயர் ஸ்டார்ம். ஆக்சுவலாக வரலாறு வந்து கதைகள் மூலமாக சொல்லும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய பேரை போய் சேர்ந்தடையுது. பொன்னியின் செல்வன் மூலமாக நிறைய பேருக்கு சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது, சிவகாமியின் சபதம் மூலமாக பல்லவர்கள் பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி பாண்டியர்களுக்கு அப்படி ஒன்றும் நமக்கு ஒன்றும் எதுவும் அமையல. நினைவு பரிசு வழங்க சீனியர் ஆர்கிடெக்ட் ஆரணியின் ஊருணி திரு மோகன் ஹரிகரன் அவர்களே அரங்க. I wish we have teachers like this. I mean, to know history, especially for architects like us. No questions asked. Thank you, sir.
பேச்சு கச்சேரியின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நன்றியுரை வழங்க திரு சிவதேவராஜன் அழைக்கிறேன். வணக்கம். கலைமகளும் திருமகளும் மலைமகளும் இந்த அரங்கத்தில் 2 நாட்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், கலைமகளாக நமது பேராசிரியர் சுவாமிநாதனும் இங்கு வந்து நமக்கு பாண்டியர் கலையும் வரலாற்றையும் எடுத்து உரைத்த அனைத்து பேச்சாளர்களும், அவர்களுக்கு முதற்கண் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேச்சு கச்சேரி நல்லா கைத்தரலாம். இந்த பேச்சு கச்சேரி ப்ரொஃபசர் சுவாமிநாதனின் பிரெயின் சைல்டு என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது. கடந்த 10 ஆண்டுகளாக இதை வடிவமைத்து எங்களை மிகுந்த ஊக்கப்படுத்தி இந்த இப்பேச்சு கச்சேரிகளை நடத்தி வருகிறார். அவருக்கு உங்கள் சார்பிலும் எங்களுடைய மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமகள் எப்படி என்றால், இந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகம், இந்த அரங்கம், எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் சோலா, OLG கியர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர், காஸ்மிக் எக்யூப்மெண்ட்ஸ், நல்லி போன்றவர்களுக்கும் அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை நடத்த முடியாது. எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மலைமகளாக டிவிஎஸ் ஸ்டாஃப், ஆடியோ வீடியோ ஸ்ட்ரீமிங், இங்கே கிழக்கு பதிப்பகத்திலிருந்து வந்து புத்தகங்களை நமக்கு கிடைக்குமாறு செய்த பத்ரி அவர்களின் ஸ்டாஃப், அப்புறம் முக்கியமாக மிஸ்டர் ரவிசங்கர் அவர்களின் கீழ் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அனைத்து தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை வாலண்டியர்ஸ்க்கும், இங்கு வருகை தந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் எங்களது நன்றி, வணக்கம். இத்துடன் பேச்சு கச்சேரியான நிகழ்வுகள் இனிதே நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி. மேடையுள்ள 2 ஃப்ளக்ஸ் பேனர் 2மே ஏலத்திற்கு கிடைக்கும். விருப்பமுள்ளவர்கள் வரலாம்.